ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது சிறுதானிய ரவா தோசை. எல்லாருமே அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடலுக்கு ரொம்பவே நன்மை தருகிற சத்தான சிறுதானியத்தை இப்போ நிறையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் நாமளும் இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு எப்படி ரவா தோசை செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த தோசை செய்ய தேவையான பொருட்கள்: சிறுதானிய மாவு 1 கப். இந்த சிறுதானிய மாவு வீட்டிலேயே எப்படி தயார் செய்யணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவை 1/4 கப், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இப்போது மாவை தயார் பண்ணிடலாம். 1 கப் சிறுதானிய மாவுக்கு 2 கப்லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி தேவை. சிறுதானிய மாவையும் ரவையையும் இப்போ ஒன்றா கலந்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இதோடையே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மாவு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம ரவா தோசை செய்யும் பொழுது மாவை கரைச்சிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விடுவோம். ஆனால் இந்த சிறுதானிய ரவா தோசையை பொறுத்த மட்டிலும் அப்படி ஊற வேண்டிய அவசியம் இல்லை. மாவை கரைச்ச உடனேயே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவை கட்டியே இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சிறுதானிய ரவா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோசை மாவு ஊற வேண்டிய அவசியம் கிடையாதுன்றனால நாம் இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ரவா தோசை நம்ம வீட்டில் செய்கிறப்போ பொதுவாக நம்ம சொல்கிற கம்ப்ளைண்ட் ஒன்றும் ஹோட்டல் மாதிரி நமக்கு வரவே மாட்டேங்குது, இல்லைன்னா தோசை திருப்பி போடும்போதோ தோசை எடுக்கும்போதோ தோசை கிழிஞ்சு போயிடுதுன்றது. இந்த ரெண்டையுமே நம்ம ஓவர் கம் பண்ணணுன்னா 2 விஷயத்த மனசில் வச்சுக்கணும். ஒன்று, தோசை தவா நல்லா ஸ்மோக்கிங் ஹாட்டாக இருக்கணும். அதாவது தவாலேருந்து புகை வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் தான் நாம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும். ஃப்ளேமை ஹைலேயே நம்ம வச்சு தான் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தோசை மாவு ரொம்பவுமே நீர்த்து இருந்தால் நம்ம தோசை திருப்பி போடும்போது கிழிஞ்சி வரும். தோசை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நாம் நினைக்கிற அளவுக்கு ரவா தோசையில் ஹோல்ஸாக வரவே வராது. ஸோ ஹோட்டல் மாதிரி ரவா தோசை வர்றதுக்கு 2 சிம்பிளான விஷயம்தான். ஒன்று, மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 2வது, தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும். இந்த 2ம் கரெக்டாக இருந்தாலே நம்மளுடைய ரவா தோசையும் ஹோட்டலில் செய்கிற ரவா தோசை மாதிரி கிறிஸ்பியாக நிறைய ஹோல்ஸோடு நல்லா வரும். தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு. மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவை கீழே போய் செட்டில் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தோசையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கீழே இருந்து அடியிலேருந்து கலந்து விட்டுக்கோங்க. வீடியோவை கவனித்து பார்த்தோன்னா தவாலேருந்து நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரவா தோசையை ஊற்றிடலாம். ரவா தோசையை பொறுத்த மட்டிலும் எப்போவுமே தவாவுடைய அவுட்டர் கார்னரில் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டரை ஃபில் பண்ணிகிட்டே வரணும். மாவை இப்போ ஊற்றிடலாம். இது மாதிரி நீங்கள் அவுட்டரில் ஆரம்பித்து சென்டரில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப திக்காக மாவை ஊற்றிட வேண்டாம். ஹோல்ஸாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நிறைய ஹோல்ஸோ அல்லது கேப்போ இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. தோசை மாவு ஊற்றின உடனே நெய்யோ அல்லது எண்ணெயோ நீங்கள் மேலே போட்டுட வேண்டாம். மாவு நல்லா ஒரு சைட் வேகட்டும். மாவு மேல்புறம் பார்க்குறப்போ நல்லா மாவு ஈரமாகவே இல்லாமல் காஞ்சி இருக்கிற அந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றணும். சாதாரணமாக செய்கிற ரவா தோசையில் நிறைய எண்ணெய் அல்லது நெய் ஊற்றினா தான் தோசை நல்லா திருப்பி போட வரும் அல்லது தோசை கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிறுதானிய ரவா தோசையில் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ சுத்தமாக ஊற்றலைன்னா கூட அது நல்லா அழகாக ஹோல்ஸாக கிறிஸ்பியாக திருப்பி போட ஈஸியாக வரும். இப்போ மாவோடைய மேல்புறம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம நெய்யை ஊற்றிடலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல்ஸ் கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நெய்யும் எண்ணெயும் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது தோசை சாஃப்டாக இருந்தாலே போதுமானது அப்படின்றனால நான் கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். தோசை தவா ஹை ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தோசையை நீங்கள் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சம் அடிப்பாகத்தில் நல்லா செவந்து வந்திருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த பக்கமாக தோசையை திருப்பி போடுங்க. ரவா தோசையை திருப்பி போட வேண்டாம், அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை ஊற்றிட்டு தவாவை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வெந்த உடனே நீங்கள் திருப்பி போடாமல் தோசையை அப்படியே எடுத்துடலாம். தோசையோட பேக் சைடை இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் செவக்க வேண்டியிருக்கு. அதனால் இன்னொரு 30 செகண்ட் அதை வேக விடலாம். எங்கள் வீட்டில் தோசையை 2 சைடும் வேக விட்டு தான் சாப்பிடுவாங்கன்றனால நான் தவாவை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் திருப்பி போட்டு தான் தோசையை எடுக்க போகிறேன்.
இப்போது தோசை நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் தோசையை திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போடும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தோசை எங்கேயுமே கிளியவே இல்லை. நீட்டாக நம்ம சாதாரணமான தோசையை எவ்வளோ ஈஸியாக திருப்போமோ அதே மாதிரி இந்த தோசையும் திருப்ப முடிஞ்சிச்சு. தோசையோட அதர் சைட் நீங்கள் வேக வைக்க ரொம்ப நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வேக விட்டாலே போதும். நம்ம மடித்து எடுத்துடலாம். தோசை இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. தோசையை திருப்பி போட்டு அதை மடித்து எடுத்து வச்சிடலாம். தோசை பாருங்கள், நல்லா ஹோல்ஸாக கிறிஸ்பியாக ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு தோசையும் உங்களுக்காக நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். தவா நல்லா சூடாக புகை வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் தோசை தவா இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம தோசை மாவு ஊற்றின உடனே அது அழகாக ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. ரவா தோசையை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ரொம்ப கார்னரில் ஊற்றிட வேண்டாம். அப்புறம் நம்ம எடுக்கவோ அதை திருப்பி போடவோ கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு எட்ஜை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு கார்னர்லலாம் நீங்கள் தோசையை ஊற்றிட்டே வாங்க. தோசை மாவு மேலே எண்ணெயோ நெய்யோ ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை மாவு நல்லா வெந்திருக்கணும். எங்கேயுமே தோசை மாவுடைய ஈரத்தன்மை தெரியவே கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் எண்ணெய் அல்லது நெய் சேர்க்கணும். மாவுடைய மேல்புறம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் நெய்யை சேர்த்துடலாம். சிலருக்கு தோசையில் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் சாப்பிடவே பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க நீங்கள் நிறைய எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹோல்ஸ் கேப்லலாம் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுடைய ரவா தோசை கிறிஸ்பியாக வந்துடும். தோசையோட கீழ்ப்புறம் நல்லா செவந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். தோசையோடைய மறுபக்கம் 30லேருந்து 40 செகண்ட் வெந்தாலே போதுமானது தான். இப்போது தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. தோசையை மடித்து எடுத்துடலாம். தோசையை க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்பவே நமக்கு நல்லா தெரியும் தோசை நல்லா ஹோல்ஸாக கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இன்னொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் தவா இதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹாட் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ வேகமாக இன்னொரு தோசையும் வார்த்து எடுத்துடலாம். நாம் 3 தோசை ஊற்றி எடுத்தாச்சு. எந்த தோசையுமே கிளியவும் இல்லை, கரெக்டாக ஹோல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ நீங்களும் ரவா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தவா நல்லா ரைட் டெம்பரேச்சரில் இருக்கா, தோசை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கீழ்ப்புறம் நல்லா செவந்து வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ரவா தோசை பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைல்லே சூப்பராக வரும். நம்மளுடைய ஹெல்த்தியான சிறுதானிய ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சிறுதானிய ரவா தோசையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் சொன்னாதான் இது சிறுதானியத்தில் செஞ்ச தோசைன்றதை கண்டுபிடிக்கவே முடியும். அப்படி சொல்லாத பட்சத்தில் இது ஹோட்டலில் செய்கிற சாதாரண ரவா தோசை மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக நம்ம சிறுதானிய ரெசிப்பியை சாப்பிட வைக்கலாம். குழந்தைங்களுக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் வந்தாலே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வெறும் சிறுதானிய மாவையும் ரவையையும் கலந்து கூட தோசை கொடுக்கலாம். சிறுதானிய ரவா தோசையோட சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சிறுதானிய ரவா தோசையை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.